10வது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு இடம்பெறுகின்ற போது எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் அர்ச்சுனா அமர்ந்தது என்பது ஒரு பெரிய விடயமாக பேசப்படுகின்றது. அதனை தமிழர்களும் பேசுகின்றார்கள், சிங்களவர்களும் பேசுகின்றார்கள். அந்த அளவிற்கு அது பெரிய விடயமா? இதற்கு முதல் நாடாளுமன்றம் என்று சொன்னால் அவ்வளவு புனிதமாவா இருந்தது என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றது. அந்த வகையில் தான் வரலாற்றை திரும்பி பார்க்க போகின்றோம். இந்த தொகுப்பில் தொடர்ந்து விரிவாக பார்ப்போம். இலங்கை நாடாளுமன்றம், இந்த நாடாளுமன்றம் எப்போதுமே புனிதமாகவோ அமைதியாகவோ நாடாளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு கட்டுப்பட்டோ இருந்ததில்லை. இந்த நாடாளுமன்றத்தில் காலாகாலமாக பல விடயங்கள் நடந்திருக்கின்றது. சம்பிரதாயங்களை மீறி பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆரம்ப காலம் தொட்டு இந்த காலம் வரை பல பிரச்சனைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆரம்பத்தில், அதாவது பல வருடங்கள் முன்னோக்கி பழைய பாராளுமன்றம், அதாவது ஜனாதிபதி செயலகத்திலே இலங்கையின் நாடாளுமன்றம் இயங்குகின்ற போது அந்த காலகட்டத்தில் கதிரையை தூக்கி எறிந்து சண்டை பிடிக்க ஆரம்பித்தார்கள். அப்போது அந்த கதிரையை தூக்கியலாத வகையிலே அவர்கள் நட்டு போட்டு பூட்டியிருந்தார்கள். ஏனென்றால் கதிரையை தூக்கி அடிபடுகின்றார்கள் என்று. அதற்கு பிறகாக பல மோதல் சம்பவங்கள் நாடாளுமன்றத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. அதிலே முக்கியமாக உலகமே கவனிக்கத்தக்க மோதல் சம்பவம் கடந்த நல்லாட்சி காலம் என்று சொல்லப்படுகின்ற மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போது சபாநாயகராக கரு ஜெயசூரிய இருந்தார். அந்த காலப்பகுதியிலே ஒரு மோதல் சம்பவம் இடம்பெற்றிருந்தது. முளகாய் பொடி தூவி எல்லாம் அங்கு சண்டை நடந்திருந்தது. அதனை தாண்டி சபாநாயகரின் கதிரையை தூக்கி எறிந்து, சட்ட புத்தகத்தை தூக்கி எறிந்து சபாநாயகருக்கு தாக்கச் சென்று மோதலாக அந்த மோதல் மாறி இருந்தது. அப்ப அன்றும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதை தவிர செங்கோலை தூக்கி எறிய முற்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்திலே கடந்த காலங்களிலே பதிவாகி இருந்தது. இவை தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நாடாளுமன்ற சம்பிரதாயங்களுக்காக உட்பட்டு நடந்ததா என்று கேட்டால் இல்லை, அதனை தாண்டிய ஒரு விடயம். எனவே அங்கு சட்டம் என்று ஒன்று இல்லை. ஆனால் நாடாளுமன்றத்திற்கு சொல்லி தனியான விதிகள் இருக்கின்றது. அந்த விதிகளை பின்பற்ற வேண்டியது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடமையாக இருக்கின்றது. ஆனால் அதனை தாண்டி பல சம்பவங்கள் அந்த நாடாளுமன்றத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறு பல வரலாறுகள் இந்த நாடாளுமன்றத்திற்கு இருக்கின்ற போது எப்போது கூறப்படுகின்றது, அர்ச்சுனா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கின்ற ஆசனத்தில் அமர்ந்து விட்டார். உண்மையிலே அந்த ஆசனத்தில் அமர்ந்த அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் யார் என்று யாருக்குமே தெரியாது, தீர்மானிக்கவில்லை. அதனை தாண்டி இவர்களுக்கு தான் வழங்கப்படுவது என்று ஒதுக்கப்படவில்லை, பேர் எழுதப்படவில்லை. அந்த நேரத்தில் அவர் இருந்தால் அதை சரி என்று நாங்கள் சொல்லவும் இல்லை. அதனை தாண்டி இருந்தது என்பது ஒரு சரியான விடயமாக இல்லை. அவ்வளவாகத்தான் பார்க்க முடியுமே தவிர அது ஒரு பெரிய குற்றமாக பார்க்க வேண்டிய தேவை இங்கு இல்லை. விளையாண்டுகள் பிழை இல்லை, ஆனால் அதிகமான செயற்பாடாக அல்ல என்பதுதான் உண்மையான நிலைப்பாடாக இருக்கின்றது. இப்படியான நேரத்தில் தான் இதனை தமிழர்களும் சிங்களவர்களும் பேசி வருகின்றார்கள். இது தொடர்பாக அர்ச்சுனாவை கேலிக்குள்ளாக்கி வருகின்றார்கள். அர்ச்சுனா என்பவர் ஒரு தமிழர். அவரிடம் பல நிறைகள் இருக்கின்றது, சில குறைகள் இருக்கின்றது. அதனை திருத்திக் கொள்வதற்காக அல்லது அவசிய செயற்பாடுகள் தொடர்பாக தமிழர்களாகிய நாங்கள் விமர்சனங்களை முன்வைப்போம். அந்த வகையில் கடுமையான விமர்சனத்தை நான் முன்வைத்திருக்கின்றேன். ஆனால் சகோதர மொழி இனத்தவர்கள் கேலிக்குள்ளாக்குகின்ற வகையில் அர்ச்சுனாவின் செயற்பாடு இல்லை என்பதை இங்கு கூற வேண்டி இருக்கின்றது. சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் செயற்பட்ட விதத்துடன் ஒப்பிடுகின்ற போது இது ஒரு வீதத்திற்கு கூட ஒப்பாகாத செயற்பாடுதான். ஆகவே அவர்கள் இதை பற்றி கதைப்பதற்கு தகுதியற்றவர்கள், அருகதையற்றவர்கள். இவற்றையெல்லாம் கடந்து தற்பொழுது ஒரு புதிய நாடாளுமன்ற கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி விரும்புகின்றது, அணு அரசு விரும்புகின்றது. அதன் அடிப்படையில் இந்த விடயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆதரவாக பேசுகின்றோம். இதனை தூக்கி பிடித்து பெரிய அளவுக்கு பேச வேண்டிய தேவை இருக்கா, அல்லது இதற்கு எதிராக முறைப்பாடு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா, அல்லது அவருக்கு எதிராக அவநம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை பறிக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் பொது தலைமையகத்திலும் முறைப்பாடுகள் கொடுக்கப்படுகின்றது. அந்த அளவுக்கெல்லாம் அவரது செயற்பாடு அமையவில்லை. சிங்கள அமைப்புகள் சொல்லுவர்கள் இன்று எதிராக விமர்சிக்கின்றார்கள், முறைப்பாடுகள் கொடுக்கின்றார்கள், அவர் மீது அவநம்பிக்கை தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் நடந்த விடயங்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. ஆகையால் திட்டமிட்ட ஒரு விடயம் இங்கு செயற்படுத்தப்படுகின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி இதிலே இருக்கின்றது. இந்நிலையில் இந்த சம்பவம் என்பது அவ்வளவு பெரிய விடயம் அல்ல. சிங்கள அமைப்புகள் இதனை பெரிதாக எடுக்க வேண்டிய விடயம் அல்ல. அங்கு தமிழர் எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்து விட்டான் என்பதே இங்கு சிங்கள அமைப்புகளுக்கு இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. சிங்கள மக்களுக்கு இனவாதம் இல்லாவிடிலும் சில சிங்கள அமைப்புகளுக்கும் பொதுஜன பெரமுனவின் ஆதரவு பெற்ற அமைப்புகளுக்கும் அங்கு ஒரு தேவை இருக்கின்றது, மீண்டும் இனவாதத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் அதற்கு இந்த காரணத்தை பயன்படுத்துகின்றார்கள். அத்தோடு அவர் புலிகளின் தலைவர் திருவாரூர் தொடர்பாக கதைத்த அந்த பேச்சுக்களை சேர்த்து அவரை ஒரு புலி என்கின்ற வகையில் முத்திரை குத்த பார்க்கின்றார்கள். இது இந்த காலத்தில் அது சரிவராது, அது பொருந்தாது. அப்படி ஒரு முயற்சி எடுத்தும் அவர்களுக்கு பலனளிக்க போவதில்லை என்பதை பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.